Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட சந்தேகம் என்னன்னா காலையில நான் ரெவென்யூ செக் பண்ணும்போது அதிகமா இருக்குது. அதே நான் சாயங்காலம் செக் பண்ணும்போது ரெவென்யூ கம்மியா போயிருது. என்ன காரணம் அப்படினு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உண்மையிலே அதாவது ஒரு 90% 90% உங்களோட ரெவென்யூ சேஞ்ச் ஆகவே செய்யாது. ஒரு சின்ன செட்டிங் நீங்க மாத்தி பார்த்தா போதும். அது இல்லாம ஒரு 5% ஒருவேளை உங்களுக்கு ரெவென்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ உண்மையிலேயே உங்களுக்கு ரெவென்யூ குறையறதா இருந்தா நீங்க கட்டாயமா YouTubeல कांटेक्ट பண்ணணும். இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா குறையறதா இருந்தா மட்டும் YouTubeல कांटेक्ट பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா காலையில நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட YT ஸ்டுடியோ ஆப் ஓபன் பண்ணுவீங்க. ஓபன் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு அந்த டேஷ்போர்ட்ல அனலிட்டிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. உடனே அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா உங்களோட ரெவென்யூ எஸ்டிமேட்டட் ரெவென்யூ கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 டேஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் நம்ம பாப்போம். இதே பாத்தீங்கன்னா நீங்க சாயங்காலம் பாப்பீங்க எல்லாமே சேமா தான் இருக்கும். ஆனா ரெவென்யூ மட்டும் குறஞ்சிருக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அத கேர் பண்ணிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுட்டு எஸ்டிமேட்டட் டிலே போட்டுருப்பாங்க. 1 டே நினைக்கிறேன். சாரி 1 டே 2 டே அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. அந்த டிலே அப்படிங்கறத ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒரு பிராக்கெட்ல. சோ அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராக்கெட்ல எஸ்டிமேட்டட் ரெவென்யூ டிலேட் 1 டே அப்படினு கொடுத்திருக்காங்கல. இதோட பொருள் என்ன அப்படினா இந்த ரெவென்யூல உங்களுக்கு கடைசியா வந்திருக்கக்கூடிய ஒரு நாளோட ரெவென்யூ இன்னும் ஆட் ஆகல. டிலேயா தான் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிராக்கெட்ல 2 டேஸ் அந்த டிலே கொடுத்திருந்தாங்கன்னா 2 நாள் வரக்கூடிய ரெவென்யூ இன்னும் ஆட் ஆகல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த 28 டேஸ் அவங்க கொடுத்திருந்தாலும் உண்மையா 28 டேஸ் ஓட ரெவென்யூ அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகல. இப்போ 1 டே டிலே கொடுத்திருந்தாங்கன்னா 27 டேஸ் ஓட ரெவென்யூ தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. 2 டேஸ் டிலே கொடுத்திருந்தாங்கன்னா 26 டேஸ் ஓட ரெவென்யூ தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். சோ இது மட்டும் நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ரொம்ப டீடைலா சொல்றது அப்படினா நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ரெவென்யூ கொடுத்திருப்பாங்கல அதுல வியூ மோர் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல போயிடும். அங்க உங்களுக்கு ரெவென்யூ கொடுத்திருப்பாங்க. அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா 28 டேஸ் தான் அவங்க சொல்லிருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கு கீழ உங்களுக்கு அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு நாள் வேணா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்டோபர் மந்த் நம்ம செக் பண்றோம்னு வைங்க. நீங்க அக்டோபர் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மந்த் வைஸ்ல நம்ம செக் பண்ணும்போது நமக்கு கிளியரா தெரியும் நம்மளோட ரெவென்யூ குறையல அப்படிங்கிறது. அதாவது நீங்க காலையில பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 16 டேட் கொடுத்து அந்த ரெவென்யூ கொடுத்திருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா சாயங்காலம் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு 1 to 17 அப்படினு கொடுத்திருப்பாங்க. உடனே நீங்க நினைப்பீங்க ஐயோ ரெவென்யூ இன்னும் கூடி இருக்கணுமே அப்படி நினைப்பீங்க. ஆனா பிராக்கெட்ல உங்களுக்கு டிலே 1 டே அப்படினு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்கிறதுனால சாயங்காலம் உங்களுக்கு 1 to 16 ஓட அந்த டேட் மட்டும் அந்த ரெவென்யூ மட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். சோ இந்த மாதிரி நீங்க மந்த் வைஸ்ல செக் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு கிளியரா தெரியும் உங்களோட ரெவென்யூ குறையல அப்படிங்கிறது. இப்படி பார்த்தும் உங்களுக்கு உண்மையிலேயே குறையுது அப்படினா நீங்க YouTubeல தான் கான்டாக்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.